தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரையில திருவாக்கியங்கள், 36 முதல் திருவாக்கியம் 35, குறிப்பாக 33ஆம் வாக்கியம், என்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். மக்களுடைய பின்னணி நமக்கு எல்லோரும் தெரியும். இயேசுவை பார்த்து சொல்கிற வார்த்தைகள் என்னவென்று, பரிசேயர்கள் சில பேர் இயேசுவை கொல்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். அப்படி திட்டமிட்டு அந்த விஷயம் இயேசுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே இயேசுவை அவர்கள் என்ன சீடர்கள் எதிர்பார்ப்பதென இயேசு அந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை, நான் போக மாட்டேன், மாறாக நான் அவர் முன்னால் எந்த பணி செய்து கொண்டிருப்பேன். காரணம், ஒரு இறைவாக்கினர் ஒரு இறைவாக்கினர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி என்றால் எருசலேம் தெய்வத்துடைய நகரம் சொல்லும்போது ஒரு இறைவாக்கினர் தெய்வ திட்டத்துக்கு எதிராக போவது ஒரு நாளும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பண்பாந்துகளை நீயும் நானும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சமுதாயமானது நமக்கு ஒரு பணி தரப்பட்டிருக்கிறது, தெய்வம் நமக்கு பணி தருகின்றார். ஆனால் நீயும் நானும் எங்கே கீழ்ப்படுகிறோம்? உயிருக்கு ஆபத்து வருகிறது என்று சொல்லிக்கொண்டு தெய்வ பணியை விட்டு நாம் ஒதுங்கி போய்விடுகின்றோம். சமுதாயத்தை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் பார்ப்போம், இயேசு எவ்வாறு எந்த ஒரு அச்சுறுத்துக்கும் பயப்படாமல் இறைப்பணியை தொடர்ந்து செய்தாரோ, அதே மாதிரி நீயும் நானும் நம்முடைய இறைப்பணியில் தொடர்ந்து நாம் செயல்படுவோம். எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, தைரியமாக முன்னே கடந்து செல்ல இறைசனத்தில் நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பணி வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் சந்திக்கின்றோம், பல சவால்களை எதிர்கொள்கின்றோம். அந்த பிரச்சனைகள் சவால்கள் எல்லாமே இதோ எங்களுடைய பணி வாழ்வில் தோய்வை ஏற்படுத்தாமல் இன்னும் தைரியமாக முன்னேறி செல்ல கிருபை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.